உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு அழகான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, தலை சிறந்த ஒரு அரசர் அலெக்சாண்டரை பற்றி ஒரு அற்புதமான கதை. அவர் தன் சாகும் தருவாயில் உடல்நிலை சரியில்லாத போது அவருடைய தளபதிகளை அழைத்து தன்னுடைய 3 விருப்பத்தை சொன்னார். அந்த 3 விருப்பத்தை நிறைவேற்றிய பிறகு நீங்கள் என்னை புதையுங்கள். இந்த 3 விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல என்னை அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அந்த தளபதியில் ஒருவர் அந்த 3 விருப்பம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், என்னன்னா, முதல் விருப்பம், என்னுடைய சவப்பெட்டியை தலை சிறந்த மருத்துவர்கள் கொண்டு செல்ல வேண்டும், அவங்க தான் தூக்கிட்டு போனோன்னு. இது முதல் விருப்பம். இரண்டாவது விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விருப்பம், நான் சேர்த்து வச்ச தங்கம், வெள்ளி, பணம் எல்லா பொருட்களையும் நான் போகும் வழியிலே வாரி இறைச்சி விட்டு செல்ல வேண்டும் அல்லது தூவி கொண்டு போக வேண்டும். இது 2. மூன்றாவதாக, என் 2 கைகளையும் வெளியில் தொங்கும்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த தளபதிகளில் ஒருவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார், இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு விளக்கத்தை சொன்னார். என்ன அந்த விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, முதல் அந்த விருப்பத்திற்கு விளக்கத்தை சொன்னார். தலை சிறந்த மருத்துவர்களால் கூட நம்மளுடைய சாவை தடுக்க முடியாது, அது ஒரு இயற்கை அப்படின்னு சொன்னார். இரண்டாவதாக, எல்லா நகைகளையும் பணங்களையும் எல்லாமே நீங்கள் தூவி போனீங்கன்னா நீங்கள் கொண்டு செல்லும்போது எந்த ஒரு பொருளையோ கொண்டு போக முடியாது. இந்த பூமியில் நீங்கள் உருவாக்கிய அந்த பொருள் இந்த பூமிக்கே சொந்தமானது, இந்த பூமியிலே தான் நீங்கள் போட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சொன்னார். சரி, 2ம் ஓகே. மூன்றாவதாக ஒரு விளக்கம் கேட்டாங்க. அப்போ அந்த கைகளை ஏன் நம்ம வெளியே விடணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நம் சாகும்போது எதுவுமே கொண்டு செல்ல மாட்டோம், என் கைகளில் எதுவுமே இல்லை, நாம் பிறந்தது இறப்பு, இது 2மே இயற்கை, இந்த இடைப்பட்ட நேரங்கள், அந்த இடைப்பட்ட காலங்களில் நேரத்தை மட்டும் ஒதுக்குங்க, நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க அப்படின்ற விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த 3 விருப்பங்களை அவர் சொன்னார். ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய பிறக்கும் முதல் இறக்கும் வரை அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பரிசு என்ன தெரியுமா? அவனுக்கு கிடைச்சிருக்கிற அந்த காலம், அந்த நேரம். உங்களுடைய பொன்னான நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் இறப்பதற்கு முன்பாகவும் சரி, நீங்கள் பிறந்த நாள் முதல் நீங்கள் இறக்கும் நாள் முன்னாள் வரை உங்களால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்கி செய்யுங்க. இதுதான் இந்த கதையில் நமக்கு கொண்டு வர வேண்டிய முக்கியமான கருத்து. ஸோ ஒரு தலை சிறந்த அரசர் அவருடைய தளபதிக்கு 3 விஷயங்களை சொன்னார், அதற்கான விளக்கத்தையும் சொன்னார். கடைசியில் அவர் சாகும்போது எதுவுமே கொண்டு செல்லலை, இந்த பூமியில் நீங்கள் என்ன உருவாக்குனீங்களோ அதை இந்த பூமியிலே கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஸோ நம்ம எதுவுமே இல்லாமல் வெறுமனே தான் போக போகிறோன்ற ஒரு உன்னதமான கருத்தை சொல்வதற்காக தான் அவர் இந்த 3 விருப்பங்களை தெரிவித்தார். உண்மையிலே ரொம்ப அற்புதமான விஷயம். ஸோ தயவுசெய்து உங்களுடைய நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அப்துல் கலாமுடைய ஒரு கோட் இருக்கு, உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, என்ன அந்த கோட்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருத்தல் வேண்டும்னு சொல்லுவார். அப்படி ஒரு இறப்பை ஒரு சரித்திரமாக மாற்றுங்க. நன்றி, வணக்கம்.